மரச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியிருக்கு. முதல் நாள் புரோட்டோகால் படி ஆளுநர் உரை இருக்கும். அடுத்தடுத்த நாளில் அடுத்தடுத்த பேசுவாங்க. ஆளுநர் உரை என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நாடறியும். நான் ரொம்ப காத்திருந்தது ஆளுநர் எழுதி கொடுத்ததை பேசாம போயிடுவாரு, வெளிநடப்பு செய்திருவாருன்னு நினைச்சேன். ஆனா ஆளுநர் சில் சங்குன்னு அடிச்சிட்டாப்ல. ஆளுநர் கூறிய புது திட்டங்கள் என்ன, ஆளுநர் உரையில குறிப்பிட்ட புது திட்டங்கள் என்ன, புரட்சிகர திட்டங்கள் என்ன, தாவேக அரசு அப்படி என்ன பண்ணிருக்கு, எதுவும் புது திட்டங்களை கொடுத்துருக்கா அல்லது பேசுனதையே வளவலா கொலான்னு எதுவும் எழுதியிருக்கான்னு இந்த காணொலியில முழு விளக்கமா பார்க்க போறோம். அதையும் தாண்டி நம்ம கலாட்டா இருக்குல்ல, கலாட்டா அதையும் பொழக்க போறோம். அதுக்கு முன்னாடி அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க இந்த வெளிச்சாந்தி சொந்தங்கள் அனைவரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட்னு பண்ணி இன்னும் பல பேருக்கு காணொலியை அனுப்புங்க. நீங்கள் என்னை பின்தொடரும் போது என்னை இன்னும் இந்த களத்தில் வலிமைப்படுத்தி இந்த களத்தில் ஓட செய்யும். உங்களுடைய லைக், ஷேர், கமெண்ட் தான் என்னை இன்னும் வலிமைப்படுத்தும். பேராதரவை இந்த அறச்சீற்றத்திற்கு தாருங்கள். இந்த களத்திலே என்னுடைய கருத்தை இன்னும் வீரியமாக நானும் விருகேவி இந்த களத்திலே ஓடுவேன். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதாவது ஆளுநர் உரை என்பது பலவற்றை கூறியிருக்கு. பல கூற்றுகளை முன் வச்சு அவர் பேசினார். இதுல என்ன அப்படின்னா, முதல்லயே நம்ம ஒண்ணு புழக்க வேண்டியது இருக்கு. ஆளுநர் உரை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு நீங்க தமிழ்நாடு முதல்வரை கேட்க வேண்டாம், கலாட்டாவை போயிட்டு கேளுங்க. கலாட்டான்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அதை போயிட்டு கேட்கணும். என்ன சொல்லுதுன்னா, விஜயை புகழ்ந்து சொல்லிய ஆளுநர், விஜய் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறிய ஆளுநர் அப்படின்னு கலாட்டா போட்டுட்டு இருக்கு. யாரா நம்பிக்கை வச்சான்னு பார்த்தா நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது கலாட்டோட வேலையே என்ன அப்படின்னா, தேசிய கீதம் இரண்டாவதாக பாடப்பட்டு முடிந்தவுடன் கையெடுத்து கும்பிட்ட முதல்வர், ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து வியந்து எழும்பி வந்த முதல்வர், பக்கத்துல இருந்தவருக்கு மொத்தம் கொடுத்த கியூட் சிஎம் அப்படின்னு சொல்றது கலாட்டோடைய வேலை. அதை எல்லாருமே அறியும். அதே போல சீமானை ஸ்கிப் செய்த கமல், சீமானை ஒதுக்கிய கமல் அப்படின்னு பேசுவோம். அதுல பிஜிஎம்மும் போடும். இப்படிப்பட்ட ஒரு சேனல் கலாட்டா. என்ன பண்ணிருக்கு கலாட்டா அப்படின்னா, விஜயை புகழ்ந்து தள்ளிய ஆளுநரா. எங்க ஆளுநர் விடிய விடிய எதுவும் எழுதிட்டு வந்தாரா? கலாட்டாட்ட கேட்குறேன், ஏதோ விடிய ஆளுநர் எழுதிட்டு வந்தாராப்ப? இல்லை, 1 மாத கால ஆட்சி ஆகுது தாவேக அந்த 1 மாத கால ஆட்சியை வேடிக்கை பார்த்து செம்மையா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு விடிய எழுதி செதுக்கி ஒவ்வொரு வரியும் நானா செதுக்குனதுல அந்த இடம், இந்த இடம், அந்த ஏரியா, இந்த ஏரியா, ஐயா இல்லைடா அப்படிங்கிற மாதிரி எதுவும் எழுதிட்டு வந்தாங்களா? இல்லை. ஒரு அடிப்படை அறிவு, அரசியல் புரிதல் இல்லாம தான் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுவான். ஆளுநர் உரை என்பது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அதாவது உங்களுடைய விஜய் தாவேகாவுடைய அரசினால் உருவாக்கப்பட்ட அதை அவர் பேசுவார். அந்த உரையில அவருக்கு பிடிக்கலன்னா வெளிநடப்பு செய்வார். இத்தனை காலம் RN ரவியாக இருந்த ஆளுநர் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு சமத்துவம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்புன்னு பட்டுட்டாலே அவரு கிளம்பிடுவார். அது மட்டுமானா அதுவும் இல்லை, தேசிய கீதம் பாடலை அப்படின்னும் கிளம்பிடுவார். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேணும், தேசிய கீதம் 2ஆவதா பாடப்படணும். அதாவது முடியும் போது தேசிய கீதமும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குறது மரபு. ஆனா நம்ம முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள் சொல்றது என்னன்னா, தேசிய கீதம் பாடப்படணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், நீ இருக்குன்னா கிளம்பணும்னா அவர் வெளிநடப்பு செய்வார். ஆனா இந்த சட்டசபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது, மரபை மீறாம. 2ஆவதா தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சவன கூட்டம் ஆரம்பிக்கல, தேசிய கீதம் பாடப்படுது. அதே போல தேசிய கீதம் பாடப்பட்டு அவர் பேசுறாரு ஆளுநர் உரை முடிஞ்சவன தேசிய கீதம் மீண்டும் பாடப்படுது, கையெடுத்து கும்பிடுறாரு. அப்ப சொல்லுது, அப்ப கலாட்டா போடுறான். அந்த தேசிய கீதம் முடிந்தவன கையெடுத்து கும்பிட்ட முதல்வர் விஜய், வாட் அ பியூட்டிஃபுல் அப்படிங்குது. அடுத்து ஆளுநர் முறையை முடிச்சு ஆளுநர் போகும்போது கையெடுத்து கும்பிட்ட முதல்வர். ஏண்டா, போகும்போது ஒரு மரியாதைக்கு எல்லாரும் கையெடுத்து தான் கூப்பிடுவாங்க, விட்டா தன் கையாலேயே சாப்பிட்ட முதல்வர் விஜய், கியூட் சிஎம். ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது தனது ரசிகர்களை பார்த்து கதவை திறந்து வந்து ஆதரித்த விஜய்,
விவசாயிகளுக்காக தள்ளுபடி செய்த விஜய் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு, அதுதான் கலாட்டா. இது வந்து எதுக்காகனா அவங்களுடைய டிஆர்பிக்காகவும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, டிஆர்பிக்காக இந்த கலாட்டா அப்படி பண்ணும். சீமானை ஸ்கிப் செய்த கமல் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கு. யாரா நீங்க எங்கிருந்து எடிட் பண்றீங்க? வைரலாக பரவும் காணொலி யாரா வைரலா பரப்புனாருன்னா இவங்க தான் பரப்புவானுங்க. சரி, யாரா இது எதுக்குடா பண்றீங்க அப்படின்னா, ஒன்று டிஆர்பி, இன்னொன்று பேக்கேஜ். இது 2 தான். பேக்கேஜ்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்று டிஆர்பிக்காக போடுற ஒரு நாளைக்கு 50 ரீல். சீமான ஸ்கிப் செய்த கமல், சீமான அதை பண்ண கமல், முதல்வரை பார்த்து முத்தமிட்ட ரசிகர்கள், தொண்டர்களாக நின்று தனது சீட்டில் வெள்ளை துண்டை எடுத்த முதல்வர், இப்படி ஒரு சிஎம் பார்க்க முடியுமா அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் மாரி கதறிக்கிட்டு இருக்கு கலாட்டா. அதாவது இவனும் ஒரு பக்கம்னா தாவேக்காவுடைய ஆட்கள் ஒரு பக்கம், அவனுங்க ஒரு பக்கம். வாட் அ கியூட் சிஎம்டா, 6 பேக் வச்சு அமைச்சாரா, 6 பேக் வச்ச சிஎம்டா. அங்கே பாரு சமந்தா கூட போயிருக்காரா, அங்கே பாரு சிம்ரனோட ரீக்ரியேட் பண்ணியிருக்காரா, பாருடா எப்படி செதுக்கி வச்ச சிலை போல இருக்காரு எங்க சிஎம் அப்படின்னு. ஆனா அதே அளவுக்கு முட்டை கொடுக்குது கலாட்டாவும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேக்கேஜ் ஆஃப் அமௌண்ட் அவன் கொடுத்து தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும், அந்த அமௌண்ட்டுக்கு பண்ணி தான் ஆகணும், டிஆர்பிக்கும் பண்ணி தான் ஆகணும். இதுவே இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு பேக்கேஜை கொடுத்து நீ இதை போடுறான்னா, அடித்து துவம்சம் செய்து அலற பறக்க வைத்த சீமான் அப்படின்னு அப்படியெல்லாம் போடக்கூடியது பேக்கேஜ் கொடுத்தா. அது போல பேக்கேஜ் கொடுத்து இந்த கலாட்டா போடுது. அதாவது இது ஒரு அரசியல் கேலி கூத்து. ஆளுநர் உரைனா இப்படிதான் இருக்கும், தமிழக அரசு எழுதி கொடுக்கறதா அவர் பேசுவாருங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த சேனல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதே போல முன்னாடி காணொலியோட தொடக்கத்திலேயே நான் சொன்னது போல தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுன்னு. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது, 2வதா தேசிய கீதம் பாடப்படுகிறது. இது எல்லோரும் பார்த்துருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அதே போல ஆளுநர் ஒரு வெளிநடப்பு செய்யல, எந்த ஒரு வசனமும் தப்பா இருக்குன்னு சொல்லலை. இவங்க எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறாரு. அவர் படிக்க படிக்க இவரு ஆளுநர் வந்து எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கிறாரு. ஆளுநருக்கு ஏற்ப இதுவும் ஓடுது. அதாவது என்ன, தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்படுது. அவர் போகும்போதும் தேசிய கீதம், வரும்போதும் தேசிய கீதம். ஐயாவுக்கு ஒரே குஷி, இப்ப நம்ம சொல்றதுலாம் இந்த ஆட்சி மட்டும்தான் கேட்குதுன்னு ஆளுநருக்கு ஒரு மிதப்பு இருக்கு. அந்த மகிழ்ச்சியில அவர் சொல்லிவிட்டாரு போல எழுதி கொடுத்தத இது வந்து புகழ்ந்து தள்ளிட்டாருன்னு கலாட்டா போட்டு விட்டு. ஒரு நியாயம் வேணாமாடா? இதை எப்படி பாக்குறது அப்படின்னா, ஆளுநர் இவர் அதை படிக்க, இங்க இவங்க தேசிய கீதம் பாட வைக்க, சில் சங் சில் சங். எனக்கு தெரிஞ்சு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னவர் கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் பாஜகவை பத்தி பேர் எடுக்காத போதே தெரியுது இது வந்து ஒரு வேலை தான்னு. சரி, ஓகே, இதெல்லாம் நக்கல் நையாண்டி கலாட்டா கிலாட்டா. அவன் ஒரு பக்கம் கலாட்டா பண்றாருன்னா, ஆளுநர் உரை பெரும் கலாட்டாவை பண்ணுது. அதாவது ஆளுநர் உரை எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னா, எதுவும் புதிய திட்டம் இருந்ததா, இல்ல தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுற மாதிரி அந்த ஆளுநர் உரை இருந்துச்சான்னா ஒண்ணுமே இல்லை. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு 40 பக்கம் படிச்சுட்டாரு. தமிழக அரசு எழுதி கொடுத்தது. ஏன்னா இது அடிக்கடி பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது யாரு ஆளுநர் விடிய செதுக்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, ஏதோ அறிவிப்பு இருந்துச்சான்னா ஒரே ஒரு அறிவிப்பு. எல்லோருக்கும் தெரியும், சமூக நீதி கணக்காய்வுங்கிற ஒன்றை சொல்லி பேசினாங்க. சமூக நீதி கணக்காய்வு அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு. இதுக்கு பேர் தான் சமூக நீதி கணக்காய்வு. அதுக்கு சொல்றாங்க, சமூக நீதி கணக்காய்வு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு பாஜக அரசு எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற. பாஜக அரசு என்னைக்கு எடுக்கிறது, நீங்க அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது? இல்ல பாஜக அரசு அதாவது ஒன்றிய அரசு எடுத்ததுன்னா நீங்க ஏன் எடுக்கணும்? அதுலயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஒன்றிய அரசு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் எடுக்கணும்? இல்ல ஒன்றிய அரசு எடுத்துருமா? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், சாதி வாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டுடைய அரசு எடுக்க உரிமை இருக்கு, நீங்க எடுக்கலாமே. அது ஏன் பாஜக பண்ணட்டும், ஒன்றிய அரசு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பண்றேன். ஒன்றிய அரசு என்னைக்கு பண்றது? நீங்க 5 வருஷம் முடிச்சு தோத்து போடுவீங்க அடுத்த தேர்தலில், அப்புறம் எங்க பண்றது? அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. சாதி வாரி கணக்கெடுப்பை எடுங்க. நீங்க ஒன்றிய அரசுக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்க பாஜகவை காத்துக்கிட்டு இருக்கீங்க? தேர்தலுக்கு முன்பு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் பாஜகங்கிற பெயரே எடுக்கல. அப்ப பாஜகவுக்கு துணை போறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. மோடிஜி அவர்கள் எதுவும் சொல்லி வச்சிருக்காரா? அதே போல இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும்தானா?
முல்லை பெரியாறு பற்றி, காவேரி மேகதாது அணை பற்றி, எல்லா பற்றியும் இருக்கு. ஆனா நடுவுல இருந்த தங்கத்தை காணுங்கிற மாதிரி கச்சத்தீவை காணும். மீனவர்களுக்கான பிரச்சனை கச்சத்தீவு மீட்பு. மீனவர்களுக்கு முக்கியமான தேவை கச்சத்தீவு மீட்பு. ஆனா தேர்தல் அறிக்கையில ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில கச்சத்தீவை பத்தி சொல்லவே இல்லை. மீனவர்களுக்கான உரிமை எங்க சென்றது? சுறா படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு வாக்கு கேட்டார் ஒரு வேட்பாளர், காணொலி இருக்கு, நான் ஒன்றும் அவதூறு பரப்பல. ஆனா சுறா படத்துல நடிச்சிருக்கீங்க, வாக்கு கேட்டு மீனவர்கள் ஓட்டு போட்ட மீனவர்களோட வாக்கு இப்ப என்ன ஆச்சு? மீனவர்களுக்கு நோ கமெண்ட்ஸ். அதாவது கச்சத்தீவுக்கு நோ கமெண்ட்ஸ்னு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சொன்னாரு. அப்ப நம்ம சொன்னோம், இனி 5 வருஷத்துக்கு கச்சத்தீவுங்கிறதே நோ கமெண்ட்ஸ்ல தான் இருக்கும் போல அப்படின்னு. இப்ப சொல்றோம், உறுதியா சொல்றோம், கச்சத்தீவுக்கு நோ கமெண்ட்ஸ் தான். கச்சத்தீவு இந்த ஆட்சியில மீட்கப்படாது. கச்சத்தீவை பத்தி ஆளுநர் உரையில எடுக்கப்படலை. எல்லாரும் காவேரி பத்தி பேசுறீங்க, மேகதாது அணை பத்தி பேசுறீங்க, முல்லை பெரியார் பத்தி பேசுறாரு ஆளுநர். நீங்க எழுதி கொடுத்ததா ஆளுநர் அப்படியே பேசுறாப்புல. ஆனா கச்சத்தீவை தமிழ்நாடு முதல்வர் மறந்துட்டாரா? இல்ல எழுதி கொடுத்தவங்க மறந்துட்டீங்களா? கச்சத்தீவை எப்ப மீட்கிறதா இருக்கீங்க? இல்ல கச்சத்தீவுக்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தெரிவிக்கப்படும் சொன்னீங்களே, ஒரு அழுத்தமும் இன்னும் வரை தெரிவிக்கல. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட், அவ்வளவுதான். நேரடியா கலாட்டாட்ட கேட்கிற புகழ்ந்து தள்ளிய ஆளுநர். என்னத்தை புகழ்ந்து தள்ளினாரு? 1 மாத கால ஆட்சியை புகழ்ந்து தள்ளினாரா? 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்குன்னு நாடறியும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அவரு. 200 யூனிட் மின்சார இலவசம்ட்டு 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள இருந்தாதான் 200 யூனிட் மின்சார இலவசம். தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஒழுங்கா செய்யல. தேர்தல் வாக்குறுதியில சொன்ன அண்ணனுக்கு சீர்திட்டம் செய்யல. தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதம் 2500 கொடுக்கல. இது போன்று பல விஷயங்களை செய்யல. தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்ன பல விஷயங்களே இங்க செய்யப்படல. இன்னும் பல விஐபிக்கு 4000 இது போன்ற எதுவுமே செய்யப்படல. இது மட்டும்தானா? நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்திசிரி. அத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்குது. கோவையில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டா. ஒரே நாள்ல 7 வயது 3 வயது 12 வயதுன்னு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பாதி தாவேக்காவுடைய நிர்வாகிகளால நடக்குது செயின் பறிப்பு. முந்தா நாள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில உள்ள திருத்துறைப்பூண்டி நிர்வாகி, தாவேக்காவுடைய நிர்வாகியில ஒருவர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ்டீசிங் பண்ணதாக பதிவு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தாவேக்கால வச்சுக்கிட்டு இதுல 1 மாத கால ஆட்சி நல்லா இருக்குன்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து ஆளுநர் புகழ்ந்து தன்னாரா கலாட்டா? தேர்தல் அறிக்கையே நிறைவேற்றல. தேர்தல் அறிக்கையை வெற்று தேர்தல் அறிக்கையா போயிட்டு இருக்கு. கச்சத்தீவு இல்லை, கச்சத்தீவுக்கு மீட்பு இல்லை. இதெல்லாம் 6 மாசம் சென்று கேள்வி கேட்கறதா இல்லை 1 நாள்ல கேள்வி கேட்கணுமா? சரி, கச்சத்தீவை விட்டுருங்க, அதை மீட்கிறதுக்கு கொடுக்கல. 2500 கொடுக்கல, 2 மாசம் ஆயிடுச்சு, 1000 ரூபா தான் வருது. இதை கேள்வி கேட்கறதா கேள்வி கேட்கலையா? அப்ப தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தியது ஏன்னு கேள்வி இருக்குல்ல. அதே போல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதை வச்சு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு. இப்பொழுது அதே 10 லட்சம் கோடியை வச்சு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 13 லட்சம் கோடி உயர்ந்து, நம்ம தேர்தல் பரப்புல சொன்னோம் 11 லட்சம் கோடி அல்லது 12 லட்சம் கோடியா இருக்கும் புதிய ஆட்சி வரும்போதுன்னு. இப்ப 13 லட்சம் கோடி கடன். இதை வச்சு சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம்னு இதே தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு 2500 ரூபாய் ஏத்தலையப்பா, உங்களுடைய இலவசம் ஏத்தலைப்பா, வெற்றி பயண திட்டம் எங்கப்பா, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலப்பா, அப்புறம் எப்படி 1 மாத கால ஆட்சி புகழ்ந்து தள்ளி ஆளுநரா? கொஞ்சம் பார்த்து ப்ரோ, பார்த்து முட்டு கொடுங்க. அதே போல இந்த வெற்று ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சிருக்காரு ஒழிஞ்சு ஒன்றும் புதிய திட்டங்கள் இல்லை. அதே போல இந்த பாஜகவை கொள்கை எதிரி, அதாவது ஒன்றிய அரச கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாப்புல நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்பொழுது கரூர்ல 41 பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் மூடு போயிட்டாரு, திமுகவை அட்டாக் பண்ணாரு. ஆனா அதே இப்ப என்ன இதுக்கு ப்ரூஃப் காட்டப்படுகிறதுனா, இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் நடந்துகிட்டது அப்படியே போட்டதை அப்படியே அவர் பேசுறாரு, கொடுத்ததை அப்படியே பேசுறாரு. ஆனா அப்படியே கொடுத்ததை அப்படியே அவர் ஆளுநர் பேசுறாரு. அதே போல ஆளுநருக்கு ஏற்ப இங்க தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்படுது. வாட் அ கியூட் சிஎம்ல, வாட் அ கியூட் சிஎம். அதனால இதை பார்த்தா எனக்கு என்னமோ பாஜகட்ட நேரடியா சட்டமன்றத்திலே காலில் விழுந்துட்டான்னு தோணுது. இது எல்லாரும் அறிஞ்சுக்கோங்க. அடுத்து
கேள்வி பதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன தமிழ்நாடு முதல்வர் பேசவே மாட்டாருன்னா ஒரு பொங்கலை சாப்பிட்டு வந்த மாதிரி அப்படி நிற்கிறாப்புல அப்படின்னதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க கேள்வி பதிலாம் இருக்காது, ஜூன் 23 அல்ல 22 ஏதோ ஒரு நல்ல பேசுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கேள்வி பதில்ங்கிறது இல்லையா. இப்ப அவரே காலையில பொங்கல் சாப்பிட்டு வந்து தூங்குற மாதிரி எப்படா நான் வீட்டுக்கு போறது, எப்படா இந்த சட்டமன்றத்தை முடிப்பீங்க, கூட்டத்தொடரை எப்படா முடிப்பீங்க, நான் எப்படா அமைதியா போறதுன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு அவரு. அதனால ஜூன் 23 பார்ப்போம் என்ன பேசுறாருன்னு. அதுவும் எழுதி வச்சுதான் பேச போறாங்க, முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்துடும். அதனால வச்சு அடிப்பாரு. அதற்கான தவறா படிப்பாப்புல, அதற்கான பதிலை நம்ம தொடர்ந்து இந்த அரைச்சிட்டு கொடுப்போம். முதல்வருக்கு எதிரான கேள்விகளையும் கேட்போம். அதுவே முதல்வர் நல்லது செய்தாலும் இந்த காலத்துல பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனா முதல்வர் பாராட்டு எதுல கொடுக்கலாம்னா, இது போன்ற ஆட்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தேசிய கீதத்தை 2 வாட்டி வாசிச்சதுல கொடுக்கலாம். கலாட்டா டீம் பண்றான் பாரு, வாட்ட கியூட் சிஎம்டா, கியூட்டாக வந்த சிஎம் விஜய், தமிழ்நாடு முதல்வரை பார்த்து சிரித்த சீமான், தமிழ்நாடு முதல்வர் பின் தமிழ்நாடு முதல்வரை கட்டி அணைத்த அமைச்சர் அப்படின்லாம் போடுவார்ல கலாட்டா, அப்படிலாம் போடும்ல கலாட்டா, அதை பாராட்டலாம். இறுதியா ஆளுநர் அறிக்கை என்ன சொன்னது அப்படின்னா ஒண்ணுமே சொல்லலை. அதாவது ஒரு இதுல வரும்ல, படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு லெட்டர் போர்டில் வரும், வடிவேல் பார்த்துட்டு படித்தவுடன் கிழிச்சிருவாரு, அப்புறம் சண்டையாகும். அது போல இதுல எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை, எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றப்படுறதுனாலே அந்த ஆளுநர் உரை இல்லை. ஆளுநருக்கு ஏற்ப இந்த உரை அமைஞ்சது, ஆளுநருக்கு ஏற்ப இந்த உரையை அமைச்சு கொடுத்தாங்க. அதே போல ஆளுநர் இவங்களுக்கு ஏற்ப அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதனால இது ஒரு வெற்று தேர்தல் ஆளுநர் உரை, வெற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். அதனால படித்தவுடன் கிழித்து விடவும், பார்த்தவுடன் லைக் ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு அனுப்பி விடவும். நன்றி.